கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணை துவங்கியது. மன்னிப்பு கேட்பாரா கமல்? தக் லைஃப் படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி கமல்ஹாசன் தொடர்ந்த வழக்கு விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் துவங்கியது. பிற்பகல் 2:30 மணிக்குள் மன்னிப்பு கேட்க கெடு விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் விசாரணையானது துவங்கியுள்ளது. கன்னட மொழி மீதான தனது காதலை வெளிப்படுத்தி கமல்ஹாசன் எழுதிய கடிதத்தை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் படித்து வருகிறார். செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணை துவங்கியது, விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று நடிகர் கமல்ஹாசன் எழுதிய அந்த கூறிய கூற்றிற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் அந்த உத்தரவை தொடர்ந்து அதனுடைய வழக்கு விசாரணை தற்போது தொடங்கி இருக்கிறது. அண்மையில் நடைபெற்ற தக் லைஃப் படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் கமல்ஹாசன் தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் பிறந்ததாக தெரிவித்தார். இதற்கு கன்னட அமைப்புகள், கர்நாடக முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து தக் லைஃப் படத்தினுடைய திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிட தடை விதிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டும் என கோரியும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரியும் ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் சார்பில் சென்னை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று காலை விசாரணைக்கு வந்த பொழுது நீதிமன்றம் கன்னடம் மொழியில் இருந்துதான் தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நடிகர் கமல்ஹாசன் பேசியது எனவும் இவ்வாறு பேசுவது தவறு எனவும் தெரிவித்த நீதிமன்றம் தவறாக பேசிவிட்டு மன்னிப்பு கேட்க முடியாது கூறுவதா என கேள்வி எழுப்பினர். மேலும் கன்னடத்தில் இருந்து தமிழ் பிறந்ததற்கு எந்த ஆதாரம் உள்ளது எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் கன்னட மொழி தமிழில் இருந்து பிறந்தது என கூறும் நீங்கள் மொழி ஆய்வாளரா எனவும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. மேலும் இதற்காக ஒரு மன்னிப்பும் கேட்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து வழக்கினுடைய விசாரணை தற்போது தொடங்கி இருக்கிறது. அப்பொழுது விசாரணை தொடங்கியவுடன் கமல் தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் கன்னட மொழி மீது தனது காதலை வெளிப்படுத்தி எழுதிய கடிதத்தை அவர்கள் நீதிமன்றத்தில் தொடர்ந்து வாசித்து படித்து காண்பித்தனர். இந்த வாக்கியம் என்பது தாம் யாரையும் புண்படுத்தும் விதமாக நாம் தெரிவிக்கவில்லை எனவும் மொழி மீது உள்ள காதல் அடிப்படையில் தாம் தெரிவித்ததாகவும் கமல்ஹாசன் தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாதங்கள் நடைபெற்று வருகிறது. இன்னும் அவர் மன்னிப்பு கேட்பது தொடர்பாக எந்த விதமான வாதங்களும் நடைபெறவில்லை. தொடர்ந்து வாதங்கள் நடைபெற்று வருகிறது.